கோல்டு வந்து மியூச்சுவல் ஃபண்ட் ரூட்ல வாங்கலாம். 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று வந்து மியூச்சுவல் ஃபண்ட் ரூட்டு, இன்னொன்று வந்து ETF ரூட். ETFன்றது உங்களுடைய டிமேட் அக்கௌண்ட்ல இருந்து டைரக்டா நீங்க வந்து ஸ்டாக் வாங்குற மாதிரி ETFும் வாங்கிக்கலாம். கோல்டு ETFஓ சில்வர் ETFஓ எதுனாலும் நீங்க வாங்கிக்கலாம். இதுவே வந்து நீங்க வந்து மியூச்சுவல் ஃபண்டாவும் வாங்கிக்கலாம். ரெகுலரா வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ல எப்படி நம்ம வந்து ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோமோ அதே மாதிரி கூட வாங்கிக்கலாம். ஆனா இதுல என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, ETF நீங்க வாங்கும்போது இதுல வந்து டாக்ஸ் வரும். ரெண்டுலயுமே டாக்ஸ் வரும். ETFலையும் டாக்ஸ் வரும், இதுலயும் டாக்ஸ் வரும். கேபிட்டல் கெயின் டாக்ஸ் அப்படின்னு சொல்லி நீங்க ETF வாங்குனீங்க அப்படின்னா 1 இயர் ஹோல்டு பண்ணிட்டு அதுக்கப்புறம் விற்கிறீங்க அப்படின்னா 1 இயருக்கு அப்புறம் எப்போ வித்தாலும் அதனுடைய டாக்ஸ் வந்து 12.5%. இப்போ நீங்க 1 லேக் நீங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கீங்க லாஸ்ட் இயர், இன்னைக்கு வந்து ஒரு 100% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த 1 லேக் உங்களுக்கு ப்ராஃபிட் 1 இயர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ நீங்க எடுக்கணும்னு சொல்லி நினைச்சீங்க அப்படின்னா 12,500 நீங்க வந்து டாக்ஸை பே பண்ண வேண்டியிருக்கும். அப்ப அதுவும் லாஸ் தானே. இது வந்து 1 இயர் ஹோல்டு பண்ணா. இப்ப மியூச்சுவல் ஃபண்டுக்கு இந்த ரூல் வந்து டிஃபரெண்ட். மியூச்சுவல் ஃபண்ட்ல நீங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்க அப்படின்னா அங்க வந்து 2 இயர்ஸ் நீங்க வந்து ஹோல்டு பண்ணணும். 2 இயர்ஸ் வரைக்கும் நீங்க ஹோல்டு பண்ணீங்க அப்படின்னா அங்க வந்து உங்களுக்கு டாக்ஸ் வந்து 12.5%. இப்ப ETF-லயும் சரி மியூச்சுவல் ஃபண்ட்லயும் சரி ETF பொறுத்த வரைக்கும் 1 இயருக்கு முன்னாடி நீங்க வித்தீங்க அப்படின்னா அது வந்து உங்களுடைய டாக்ஸ் ஸ்லாப் ரேட்ல வரும். ஸ்லாப் ரேட்னா என்ன? இப்போ நீங்க வந்து சேலரிட் எம்ப்ளாயின்னு வச்சுக்கோங்களேன், 30% டாக்ஸ்ல வர்றீங்க அப்படின்னா இந்த 1 லேக்குக்கு நீங்க 30% வந்து டாக்ஸை பே பண்ணணும். அப்போ 1 லேக் 30% 30,000 நீங்க கொடுக்க வேண்டியிருக்கும். ரொம்ப அதிகப்படியான டாக்ஸ். மியூச்சுவல் ஃபண்ட்ல நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதை எப்படி வந்து சேவ் பண்ணலாம் அப்படின்னா, நீங்க வந்து மியூச்சுவல் ஃபண்ட்லயோ ETF-லயோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய பேர்லயோ இல்ல உங்களுடைய ஒய்ஃபோட பேர்லயோ இல்ல உங்களுடைய மதருடைய பேர்லயோ நீங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. நீங்க வந்து சேலரிடு எம்ப்ளாயா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது வந்து 30%ல வரும். இப்போ உங்களுடைய ஒய்ஃபோட சேலரி கம்மியா இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ அவங்களுக்கு வந்து 12, அதாவது ஸ்லாப் ரேட்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா ஸ்லாப் ரேட் அக்கார்டிங் டு இப்போ இருக்க ஸ்லாப் ரேட் ரூல் எப்படி அப்படின்னா அப் டு 12 லேக் வரைக்கும் உங்களுக்கு வந்து 0 டாக்ஸ். அப்ப நீங்க வந்து உங்களுடைய சேலரியோ இல்ல வந்து உங்களுடைய ஒய்ஃபோட சேலரியோ உங்களுடைய ஃபேமிலி மெம்பருடைய சேலரியோ 12 லேக்குக்கு கீழே யார் இருக்காங்கன்னு சொல்லி பார்த்துட்டு அவங்க பேர்ல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஹோல்டு பண்ணக்கூடாது. இப்போ ETF வாங்கினீங்க அப்படின்னா 1 இயர் வரைக்கும் ஹோல்டு பண்ணக்கூடாது. 1 இயருக்கு முன்னாடி ஒரு 11th மந்த்ல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அதை வித்துடணும். வித்துட்டு திருப்பி வந்து 2 நாள்ல உங்களுக்கு வந்து காசு வந்துடும். அது திருப்பி வந்து கோல்டா வாங்கிக்கங்க. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா நீங்க வந்து டாக்ஸேஷன்ல வர மாட்டீங்க, 12.5%ல வர மாட்டீங்க, ஸ்லாப் ரேட்ல வருவீங்க. பட் ஸ்லாப் ரேட்ல வரும்போது நீங்க வந்து டாக்ஸ் பே பண்ண வேண்டிய அவசியம் கிடையாதுல்ல. ஏன்னா உங்களுக்கு வந்து 12 லேக் வரைக்கும் வந்து ஸ்லாப் ரேட்ல வந்து டாக்ஸ் வந்து நில். அப்ப நீங்க வந்து பே பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது.